எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக போடுறேன்னா, நேற்று நான் மகாராஜா விஜய் சேதுபதி 9வது படத்தை பார்த்தேன். நல்ல சூப்பரான மூவி. கண்டிப்பாக நீங்களும் எல்லாரும் பார்க்கணும். சரிங்களா? இது உங்களுக்கே உணர்த்தும். நீங்கள் எனக்கு உணர்த்துச்சு, நான் செஞ்ச தப்புகளை எனக்கு உணர்த்துச்சு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, முழுசாக பார்த்தீங்கன்னா, ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்க. என்ன பண்ணியிருந்தாலும் விட்டுலாமா சார்? உன் பொண்ணு நிறைய பண்ணியிருந்தா நீங்கள் பாஸ்டில் ஏதாச்சும் தப்பு செஞ்சுருந்தீங்கன்னா, அந்த தப்புக்கு உண்டான பயம் உங்களுக்கு வரும். நீங்கள் மாறுவீங்க. இந்த தப்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலும் அதுக்கு உண்டான பயம் வரும். அது எந்த விதமான தப்பாக இருந்தாலும் அது உணர்த்தும். இந்த படம் முன்வினை செய்யும் பிற்பகல் தானே விளையும் என்பது அந்த மாதிரி ஒரு இது சொல்லுவாங்கள்ல. அதனால நீங்கள் எது செய்கிறீங்களோ அதுக்கு உண்டான வினை உங்களுக்கு வரும். தயவுசெய்து இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க. எல்லாருமே 100% எல்லாருமே பார்க்கக்கூடிய படம். இது சுய ஒழுக்கத்தை உருவாக்கும். இந்த படம் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ஒரு புக்கு படித்த மாதிரி இருக்குது. சரிங்களா? புக்கை அவர் எப்படி எடுத்தாருன்னு தெரியல டைரக்டரு. இது எப்படி புரிஞ்சு விஜய் சேதுபதி இதை ஒத்துக்கிட்டு இந்த படத்தை பண்ணாருன்னு தெரியல. இந்த படத்தை பார்த்ததுலேருந்து அதில் நடித்த நடிகர்களும் தயாரிப்பாளர்களும் எனக்கு ரொம்ப மரியாதையாக இருக்குது. அவங்களால ஒரு விஜய் சேதுபதினா ரொம்ப, இந்த டைரக்டர்னாலையும் ரொம்ப எனக்கு என்னோட தப்புகளை உணர்த்துச்சு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட தப்பு உணர்த்தும். செம்மையாக இருக்குது படம். தயவுசெய்து பார்க்காதவங்க பாருங்க. நீங்கள் இருக்கிற நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மேம்படுவீங்க. இது என்னோட கருத்து. எனக்கு அப்படித்தான் இருக்குது. நேற்று பார்த்ததுலேருந்து இனி நான் வாழ போகிற வாழ்க்கை எனக்கு மேம்பட்டதாக இருக்கும். அதே தான் உங்களுக்கு நடக்கும். நான் 100% 100% உத்தரவாதம் தரேன். சுய ஒழுக்கம் கண்டிப்பாக வரும். பாருங்கள், தயவு செய்து பாருங்கள். இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். எல்லாத்து மேலே இருக்கிற அக்கறையினால நான் இதை சொல்கிறேன். நானும் பார்த்து எனக்கு உணர்த்துச்சு, அதை வச்சு தான் சொல்கிறேன். இது என்னோட சுய விருப்பம். அவ்வளோதான்.